நகை அடகு வைத்தவர்களுக்கு ஜாக்பாட். நகை அடகு வைத்தவர்களுக்கு ஜாக்பாட் அடிக்கப் போகுதா? ரூபாய் 10 லட்சம் வரை நகைக்கடன் வழங்கப்படுமா என்று பல கேள்விகள் தற்போது தமிழக மக்களிடையே தீவிரமாக பேசப்பட்டு வருகிறது. இதற்கு காரணம் தங்கத்தின் விலை இதுவரை இல்லாத அளவுக்கு புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. ஒரு சவரன் தங்கத்தின் விலை ரூபாய் 1,20,000 ரூபாயை நெருங்கி வரும் நிலையில் நகைப்பிரியர்கள் மட்டுமல்ல, பொதுமக்கள் அனைவருக்கும் இது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழ்நிலையில் மருத்துவ செலவுகள், கல்வி, திருமணம், விவசாய செலவுகள் போன்ற அவசர தேவைகளுக்காக நகைகளை அடகு வைப்பதே மக்களின் முக்கிய நிதி ஆதாரமாக மாறியுள்ளது. தனியார் அடகு கடைகள் மற்றும் வங்கிகளின் நகைக்கடனுக்கு விதிக்கப்படும் அதிக வட்டி விகிதம் காரணமாக பெரும்பாலான பொதுமக்கள், குறிப்பாக கிராமப்புற மக்கள் கூட்டுறவு வங்கிகளையே அதிகமாக நாடி வருகின்றனர். இதற்கு காரணம் கூட்டுறவு வங்கிகளில் வட்டி குறைவு, அரசு கட்டுப்பாடு, மேலும் தேர்தல் காலங்களில் நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்புகள் வரும் என்ற ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கையே பலரை கூட்டுறவு வங்கிகளில் நகை அடகு வைக்க தூண்டி வருகிறது. 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி 2021 என்ன நடந்தது? 2021 சட்டமன்ற தேர்தலின் போது திமுக ஆட்சிக்கு வந்தால் 5 சவரன் வரையிலான தங்க நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று வாக்குறுதி அளித்திருந்தது. இந்த வாக்குறுதி குறிப்பாக ஏழை மக்கள், விவசாயிகள், பெண்கள் என பெரும் தரப்பினரிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. அதன்படி 2021 செப்டம்பர் 13ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 31 மார்ச் 2021 வரை கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட 5 சவரன் அல்லது அதற்கு குறைவான தங்க நகை கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய உத்தரவிட்டார். இந்த உத்தரவால் 13.12 லட்சம் பேர் நேரடியாக பயனடைந்தனர். 4,904 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. மேலும் கடன் தள்ளுபடி சான்றிதழுடன் அவர்கள் அடமானம் வைத்திருந்த நகைகளும் முழுமையாக திருப்பி வழங்கப்பட்டது. இதோடு மட்டுமல்லாமல் மகளிர் சுய உதவி குழுக்கள் வழங்கப்பட்ட 2,755.99 கோடி ரூபாய் மதிப்பிலான கடன்களும் தள்ளுபடி செய்யப்பட்டன. இதனால் 1,17,617 குழுக்கள் பயனடைந்தன. இந்த அறிவிப்புகள் திமுக அரசுக்கு பெரும் அரசியல் ஆதரவையும் மக்கள் நம்பிக்கையும் பெற்று தந்தன. மீண்டும் கடன் தள்ளுபடி வருமா? இப்போது தமிழகத்தில் இன்னும் 2 மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பொதுமக்கள் மத்தியில் ஒரே ஒரு எதிர்பார்ப்பு தான். இந்த முறையும் நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு வருமா? இதற்கு அரசியல் ரீதியாகவும் பெரும் முக்கியத்துவம் ஏற்பட்டுள்ளது. எதிர்க்கட்சியான அதிமுகவும் மாற்றுத்திறனாளிகளுக்கான, சிறுபான்மையினருக்கான கூட்டுறவு கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று ஏற்கனவே வாக்குறுதி அளித்துள்ளது. இதற்கு போட்டியாக ஆளும் கட்சியான திமுகவும் மக்கள் அனைவரும் வியக்கும் வகையில் புதிய கடன் தள்ளுபடி அறிவிப்புகளை வெளியிட தயாராகி வருவதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. ரூபாய் 10 லட்சம் வரை நகைக்கடன். இதனிடையே தங்கத்தின் விலை உச்சத்தில் இருப்பதால் ரூபாய் 10 லட்சம் வரை நகைக்கடன் வழங்கப்படும் வாய்ப்புகள் அதிகரிக்கலாம் என்ற தகவல்களும் பேசப்பட்டு வருகின்றன. இதுவே உண்மையாகி அதனுடன் கடன் தள்ளுபடி அறிவிப்பும் இணைந்ததால் நகை அடகு வைத்தவர்களுக்கு இதுவே ஒரு ஜாக்பாட் செய்தியாக மாறும். மொத்தத்தில் தங்கத்தின் விலை உச்சம், தேர்தல் நெருங்கும் சூழல், கடந்த கால கடன் தள்ளுபடி அனுபவம், இந்த மூன்றும் சேர்ந்து புதிய நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு வருமா என்ற எதிர்பார்ப்பை மக்களிடையே உச்சத்திற்கு கொண்டு சென்றுள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.